வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே, நான் வடிவேலன். நாம் தமிழர் அமெரிக்காவிலிருந்து 2026 சட்டமன்ற தேர்தலின் வேட்பாளர்களை நாம் தொடர்ந்து நேர்காணல் எடுத்து வருகிறோம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வேட்பாளர் திரு சைமன் ஜஸ்டின் அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்க? நீங்க நலமா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. ஆத்தூர் வாக்காளர்களுக்கும் உலக தமிழ் நேயர்களுக்கும் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்குறீங்களா? மகிழ்ச்சிங்க. நான் முனைவர் சைமன் ஜஸ்டின், டாக்டரேட் இன் பிசிக்ஸ், சூப்பர் கெப்பாசிட்டர் எலக்ட்ரோடு ப்ரிப்பரேஷன்ல நான் வந்து டாக்டரேட் பண்ணியிருக்கிறேன், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில. ஆக்சுவலா நான் அடிப்படையில ஒரு ஆசிரியர், பள்ளி ஆசிரியரா இருந்து 5 ஆண்டுகள் பணிபுரிந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிபிஎஸ் ஜியோடெசி அப்படிங்கிற பிளேட் டெக்டானிக்ஸ்ல வந்து ஒரு 2 ஆண்டுகள் ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய முழுநேர ஆய்வு பட்டதுக்காக நான் வந்து காந்தி கிராம பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பிஹெச்டி பண்ணேன். அதுல வந்து ஸ்டடி ஆன் எலக்ட்ரோட்ஸ் ஃபார் சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ், மின் கடத்திகளுடைய மின்வாய்களை பற்றிய ஆய்வு. அதுல 24 ஆய்வு கட்டுரைகளை வந்து சர்வதேச ஆய்வு அரங்கத்துல நான் சமர்ப்பிச்சிருக்கேன். அதை முடிச்சு என்னுடைய ஆய்வு பட்டத்தை முடிச்சுட்டு ஒரு 6-7 ஆண்டுகள் வந்து கல்லூரியில பேராசிரியரா பணிபுரிஞ்சேன், இயற்பியல் பேராசிரியரா. அதற்கு பிறகு இப்போ சொந்தமா ஒரு தொழில் தொடங்கிட்டு முழு நேரமா நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் பயணத்துல நான் இருக்கிறேன். 2014ஆம் ஆண்டிலிருந்து நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறேன். கட்சி தொடங்கின காலத்துல இருந்து கட்சியினுடைய பற்றாளர். ஆனா கட்சியில முழு நேரமா உள்ள வந்து 2014ஆம் ஆண்டுல இருந்து அண்ணனை சந்தித்து நேரடியா இருக்கிறோம். 2016 தேர்தல், 19 தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல், இப்படி தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி சந்தித்தவர்களுடைய எல்லா பொது தேர்தல்களும் இடைத்தேர்தல்களும் எல்லாத்துலயும் முழுக்க களத்துல இருந்து வேலை செஞ்சிருக்கிறோம். மக்கள் பணிகளும் அரசியலும் சேர்ந்து நம்ம வேலை செஞ்சிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க, உங்களை பத்தி விளக்கமா கொடுத்தீங்க. அடுத்ததா கேட்க இருந்த கேள்விக்கு ஓரளவுக்கு நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. நாம் தமிழர் கட்சியில உங்களுடைய பயணம் எப்ப, எங்க, எப்படி தொடங்குச்சுன்றது, குறிப்பா அது இப்ப எப்படிப்பட்ட பயணமா இருக்குதுன்னு கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுங்களா? நான் சிறிய வயசுல இருந்து பொது உடைமை சித்தாந்தங்கள் மீது ஒரு பற்று, தமிழ் மொழி இனம் அப்படிங்கிறதுல பற்று, தலைவர் மீது ஒரு மிகப்பெரிய பற்று இருந்தது. அப்படி அந்த பயணிச்சு வருகிற காலத்துல 2008, 2009 போர் சூழல் வந்து மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாமே திராவிட பாரம்பரியத்தை பின்பற்றி அந்த அரசியல் ஈடுபாடுகள்ல இருந்தவங்க தான், அப்பா குடும்பம் எல்லாமே. அப்ப அந்த ஈடுபாட்டுல இருந்த போது இந்த போர் சூழல் மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்தது. யாருமே அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா, தமிழர்கள் நாதியற்று போய் இங்க கிடக்குறாங்களா அப்படின்ற கேள்வி எல்லா சக மனிதனுக்கு எழுவது போல நமக்கும் எழுந்தது. அப்ப பள்ளியில ஆசிரியரா இருந்த காலத்துல மாணவர்கள்ட்ட இந்த கேள்வியை எழுப்பி 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 தமிழர்களுக்கென்று இன்னைக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இந்த நேரத்துல 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி ஒரு இயக்கமா தொடங்கி ஒரு முதல் பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க. அது தூரத்துல இருந்து நம்ம வந்து அதை பார்வையிட்டோம். ஏன்னா ஒரு 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 அவநம்பிக்கை தான். இதுவரை இருந்தவர்கள் எல்லோரும் இப்படி பேசி 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 சமரசம் செய்து கொண்டு ஏதோ ஒரு இடத்தில் தங்களை சுருக்கி கொண்டாங்க. அதுபோல இதுவும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தூரத்துல இருந்து ஒரு பார்வை இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கட்சி தொடங்குறாங்க, கட்சி அண்ணன் தொடங்கினாங்க. தொடங்கினதுல இருந்து அவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம உற்று நோக்கிட்டே இருக்கோம். அது 2014 வந்து ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த கட்சி வந்து சரியா இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம முழு நேரமா நாம் தமிழர் கட்சியில நம்ம அது வரைக்கும் நம்ம முழு நேரமா இல்ல, ஆனா பொது உடைமை கட்சியினுடைய பற்றாளர்கள், பொது உடை இயக்கங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்துலயும் நம்ம போவோம். அரசியல நேரடியான முழு ஈடுபாடு இல்லை. நாம் தமிழர் கட்சியில முழு நேர ஈடுபாட்டுல நம்ம வந்துட்டோம். 2015ஆம் ஆண்டு அண்ணன் வந்து தொடர்புக்கு வந்து நீங்க 2016 தேர்தல்ல போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்புக்கு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது நான் அப்பதான் முதல் முனைவர் பட்டத்தை வந்து தொடங்குறேன். அதனால அது கொஞ்சம் நெருடலான சூழலா இருந்துச்சு. அப்ப எங்க பகுதியில அண்ணன் ஒருத்தர் இருந்தாரு, மரிய குணசேன. அவர் இந்த சமூகத்தின் மீது இந்த மக்களுக்கு நிறைய பணி செஞ்சவர். அப்ப அவருக்கு இந்த இதை கொடுத்தோம்னா அது ஒரு அங்கீகாரமா இருக்கும். அவர் இந்த சமூக ஆற்றிய பணிக்கு அதுக்கு ஒரு அங்கீகாரமா இருக்கும்னு அவரை வைத்து நம்ம 2016 தேர்தலை சந்திச்சோம். அப்படி தொடர்ச்சியா மக்கள் பணிகள் எடுத்து இங்க வந்து நிறைய சமூக பணிகள், ஆறுகளை மீட்பது, குளங்களை மீட்பது, பாதுகாப்பது, கல்வாரிகளுக்கு எதிரான போராட்டம், மொழி பற்றிய அறிவை மக்களுக்கு விதைப்பது, இது போல நிறைய செஞ்சோம். அப்புறம் 2021 தேர்தல்ல நேரடியா நானே களத்துல போட்டியிட்டேன். அதுக்கப்புறம் முழு நேரமா நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய பணியாளரா மாறிட்டோம். 26 தேர்தலை பண்ண வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா.
மக்களுக்கான களத்துல நீங்க எடுத்த போராட்டங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? 2016, 17 காலகட்டங்கள்ல வந்து இங்க குறிப்பா ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து கொடகனாறு என்று ஒரு ஆறு உண்டு. அது திண்டுக்கல்லுடைய மிகப்பெரிய அடையாளம். திண்டுக்கல் மாவட்டத்திலே தொடங்கி திண்டுக்கல் மாவட்டத்திலே முடியக்கூடிய ஒரு சிற்றாறு. திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க மேற்கு தொடர்ச்சி மலைகளை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய நடுவில் 2 பக்கத்திலும் பெய்யக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை நடுவுல தான் வந்து திண்டுக்கல் மாவட்டமே. மாவட்டத்துடைய நிலப்பரப்பே அப்படிதான் அமைஞ்சிருக்கு. அப்ப இங்க வரக்கூடிய சிற்றாறுகள் நிறைய இருக்கு. அதுல மிக முக்கியமான சிற்றாறு வந்து குடகனாறு. இது மாவட்டத்தினுடைய எல்லா பகுதியும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆறு. இந்த ஆறு சற்றேறக்குறைய 25 ஆண்டுகள் நீர் வற்றி போய் வறண்டு போய் நீரே போகல. ஆறு சுரண்டப்பட்டது. ஆறினுடைய போக்கு திசை திருப்பப்பட்டது. இதை வந்து மக்களிடத்துல நம்ம செய்தியா பரப்புறோம். அப்ப 2 பேர் 3 பேரா நாங்க பேசி பேசி மக்களை சந்திச்சு மிகப்பெரிய களப்போராட்டத்தை எடுக்கும்போது மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணித்து மிகப்பெரிய போராட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு ஒரு 40, 50 கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து 7,000, 8,000 பேர் ஒரே இடத்துல கூடி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த மக்கள் ஒன்று கூடிய பின்பு அந்த மக்களை வந்து வழிநடத்த ஆட்கள் இல்லாத போது நாம நேரடியா களத்துக்கு போறோம். நாம் தமிழர் கட்சி அந்த போராட்டத்தை 1 வார காலம் கையில் எடுத்து நடத்தியது. அதனுடைய விளைவாக அந்த ஆறு மீட்கப்பட்டு தண்ணீர் வந்து குளங்களில் நிரம்பி ஆற்றில தண்ணி போக வந்தது. இன்று அந்த பகுதி வந்து செழிப்பா இருக்கு. ஆனா இன்னும் அதுல நிறைவடையல. அப்ப அரசை வலியுறுத்தி நம்ம என்ன செஞ்சோம்னா, ஒரு வல்லுநர் குழு அமைத்து எல்லா பகுதியையும் ஆய்வு செய்து பாசன பரப்பு, குடிநீர் தேவை, நிலத்தினுடைய தன்மை இதை பொறுத்து நீரை வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு வல்லுநர் குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அரசை வலியுறுத்தணும். அதன்படி அப்போதே இருந்த அரசு வலியுறுத்திச்சு ஏற்படுத்தினாங்க. ஏற்படுத்தி அதற்கான அறிக்கையும் அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய திமுக வந்து தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி அதை வந்து இன்னும் வெளியிடல. அதை வெளியிடுவதற்கான வேலைகளையும் நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கோம். இது வந்து ஒரு சான்று. இது போல பல போராட்டங்களை கல்குவாரிகளை எடுத்து தடை செய்திருக்கிறோம். சிப்காட் தொழிற்சாலை வரக்கூடாது என்று அதை போராடி தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். இப்ப கூட கனிம வள கொள்ளை மாலிப்டினம் வந்து பழனியில இருக்கு. அது 400 சதுர கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்குள்ள இருக்கு. அதை வந்து மத்திய அரசு எடுக்க முற்படுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான போராட்டங்களை நம்ம நேரடியா களத்துல இருக்கிறோம். அதே போல சின்ன சின்ன விஷயங்கள், மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை வந்து செய்யாம அது செஞ்சுட்டோம்னு சொல்லி போலியா கணக்கு காட்டுறது, அதை அரசை எதிர்த்து சண்டை போடுவது, இந்த மாதிரி பல வேலைகளை வந்து நம்ம தொடர்ச்சியா களத்துல போராடி. மகிழ்ச்சிங்கய்யா. உங்க தொகுதி ஆத்தூர்ல இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, இப்போ தலையாய பிரச்சனைகள் என்னென்ன, அதற்கான உங்கள் தீர்வு என்னவா இருக்கும்? மிக முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்கும்போது நீர்வளப்பெருக்கம் தான். நீங்க வந்து ஆத்தூர் தொகுதி வந்து ஆத்தூர் மேற்கு பகுதியா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவார பகுதியில் அமைந்திருக்கிறதா இந்த ஆத்தூர் தொகுதி. இப்ப என்னன்னா, இது வந்து ஒரு வறண்ட பூமியா மாத்திட்டாங்க. பாலைவனம் போல இது மாறிடுச்சு. மாத்திட்டு என்ன செய்யறாங்க, குடிநீருக்கு வந்து நான் காவேரி கூட்டு குடிநீர் தர்றேன், வைகை கூட்டு குடிநீர் தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது இல்ல. இங்க வந்து நிறைய சுனைகள் இருந்தது, ஊற்று நீர் இருந்தது, ஓடைகள் இருந்தது, ஆறுகள் இருந்தது, குளங்கள் நிரம்பி இருந்தது. நான் சிறிய வயதுல இருக்கும்போது 9 மாதங்கள் ஆற்றில் தண்ணி போனது, குடகநாட்டுல தண்ணி போனது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. அப்ப அது என்ன தோணுது அப்படின்னா, இது எல்லாமே மனிதனுடைய செயல்பாடுகளால் தகர்க்கப்பட்டிருக்கு. ஒரு அரசியலால இது வந்து ஒடுக்கப்பட்டிருக்கு. காடுகள் அழிக்கப்பட்டதனுடைய விளைவு, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வளங்கள் அழிக்கப்பட்டதனுடைய விளைவுதான் நமக்கு இந்த நீர் வளம் இல்ல, மழை வளம் இல்ல. ஏன்னா இங்க மேற்கு தொடர்ச்சி மலையில தடியன்குடிசை அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் இந்தியாவில் அதிகமா மழை பெய்யறது சிரபுஞ்சி, அதுக்கப்புறம் அதிகமா மழை பெய்யறது தடியன்குடிசை. 9 மாதம் மழை பெய்யும் அந்த இடத்துல. லேசா மேகம் கூடினால் கூட மழை பெய்யும். ஆனா இன்னைக்கு அங்க இல்ல. அப்ப இது எல்லாமே சூறையாடப்பட்டிருக்கு. இதை சரி செஞ்சுட்டோம்னா நீர்வள பெருக்கம் அதிகமாயிரும். அப்ப நீர்வள பெருக்கம் அதிகமாயிருச்சுன்னா குளங்கள், ஆறுகள், ஓடைகள், சுனைகள் எல்லாமே சரி செய்யப்பட்டுருச்சுன்னா வேளாண்மை செழிச்சிடும். ஏன்னா இது முழுக்க முழுக்க வேளாண்மை சார்ந்திருக்க பூமி. வேளாண்மை செழிச்சிருச்சுன்னா இங்க என்னன்னா, மிக முக்கியமானது வந்து இங்க வந்து ஐயம்பாளையம் தென்னை இருக்கு. அது வந்து புவிசார் குறியீடு கொடுக்கணும். மிக தரம் வாய்ந்த தென்னை மரங்கள் இங்க இருக்கு. இந்த தென்னை மரம் எப்படி அப்படின்னா, நீங்க உலகத்துல உற்பத்தி ஆகிற கார்பனுடைய 70% இந்த தென்னை மரத்துல இருந்து வரக்கூடிய கொட்டாங்குச்சி தான் தீர்மானிக்குது. அவ்வளவு தரம் வாய்ந்தது. அப்ப இந்த கொட்டாங்குச்சி என்ன செய்யறாங்கன்னா, கேரளாக்காரங்க வாங்கிட்டு போய் அவங்க அங்க மதிப்பு கூட்டி கார்பனா மாற்றி விற்பனை செய்யறாங்க. அப்ப அதுக்கான தொழிற்சாலை இங்க போட்டோம் அப்படின்னா இங்க இருக்க மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். தென்னையில இருந்து வரக்கூடிய பல தொழிற்சாலைகள் இங்க உருவாக்கலாம். அது போல ஒவ்வொரு பகுதியிலும் பூ வணிகம் இங்க மிக முக்கியமான பூ உற்பத்தி. திண்டுக்கல் மாவட்டமே வந்து தமிழ்நாட்டினுடைய ஹாலந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பூ உற்பத்தி அதிகமா இருந்தது.
நிறைய பூக்கள் உற்பத்தி ஆகும். வித்தியாசமான பூக்கள்லாம் உருவாகும். திண்டுக்கல் மாவட்டத்துல தான் வந்து மரிக்கொழுந்து இருக்கும். தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் இந்த மரிக்கொழுந்து கிடையாது. திண்டுக்கல் மாவட்டத்துல மரு இருக்கு. தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் கிடையாது. இங்கதான் கனகாம்பரம் உற்பத்தி ஆச்சு. ஆனா அது இங்க வேற எங்கேயும் கிடையாது. இங்கதான் வந்து செவந்தி பூக்கள் உற்பத்தி ஆகும். இங்க உற்பத்தி ஆகிற பூக்கள் வந்து நீங்க வந்து ஒரு வாரம் கூட அப்படியே வச்சிருக்கலாம். அது வாடாது. அப்படியே இருக்கும். உதிராது. அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இந்த மண்ணினுடைய தன்மை அதுபோல இந்த பகுதியில் விளைந்த மிக அரிய வகை காய்கறிகள் இன்னைக்கு இல்ல. கொடிமுந்திரி, திண்டுக்கல்லுடைய கொடிமுந்திரி அப்படின்னாலே அது மிக சிறப்பு வாய்ந்தது உலக அளவுல. இன்னைக்கு இல்ல. இது எல்லாத்தையும் மீட்டுருவாக்கணும்னா ஒண்ணே ஒண்ணுதான் நீர்வள பெருக்கம். இங்க இருக்கக்கூடிய கோம்பையாறு, பெரிய கோம்பையாறு, நீலமலைக்கோட்டை ஓடைகள், மாங்கரையாறு, குடகனாறு, அதை சார்ந்து இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட குளங்கள், இது எல்லாவற்றையும் சரி செய்கிற பொழுது இது எல்லாவற்றையும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். அதன் மூலம் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்குமான வேலை வாய்ப்பை இதன் மூலம் உருவாக்க முடியும். அதனால முதல்ல வந்து நீர்வள பெருக்கம், இயற்கை வள மீட்பு, இருக்கிற இயற்கைகளை பாதுகாப்பது அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான பிரதான பிரச்சனை. இங்க இன்னொன்று கொடுமை என்னன்னா, இங்க கிராமங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி இது. இந்த கிராமத்துல 15 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. 45 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய முதியவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இடைப்பட்ட ஒரு 30 வயது ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்க யாருமே கிராமங்கள்ல இல்ல, ஊர்கள்ல இல்ல. எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னா, சென்னை போயிட்டாங்க, ஈரோடு போயிட்டாங்க, கரூர் போயிட்டாங்க, திருப்பூர் போயிட்டாங்க, கோயம்புத்தூர் போயிட்டாங்க. எதுக்குன்னா பிழைப்பு தேடி, வாழ்வாதாரத்திற்காக, உழைப்பிற்காக, வேலைக்காக போயிட்டாங்க. அப்ப இந்த கிராமங்கள் காலியாவது என்பது வந்து பிறப்பிடத்தை நாம் கடந்து செல்வது என்பது மிகவும் ஆபத்தான ஒரு போக்கு. அப்ப திருப்பி அவங்கள கொண்டு வரோம்னா ஒரே ஒரு வழி நீர் வளப்பெருக்கம், அது சார்ந்த தொழில் வளப்பெருக்கம். இதுல இருந்து அதை சரி செய்ய முடியும். அதை நோக்கிதான் எங்களுடைய பயணம் இருக்கு. மகிழ்ச்சிங்க ஐயா. உங்க தொகுதியை பத்திய நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அதற்கான பிரச்சனைகளையும் நல்லா எங்க கண் முன்னாடி நிறுத்தினீங்க. அதற்கான நல்ல திட்டங்களும் வச்சிருக்கீங்க. கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க ஜெயிச்சா உங்க தொகுதியில செய்யக்கூடிய முதல் சில மாற்றங்கள் எதுவா இருக்கும்? அதுதான் முதல்ல வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து மீட்டுருவாக்கம் செய்வது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டும் இந்த தொகுதி அல்லது மாவட்டம் சார்ந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மட்டும் 150 மலை கிராமங்கள் இருக்கு. இந்த மலையை மீட்டு அந்த மலை கிராம மக்களிடத்துல கொடுத்துட்டு அப்படின்னா இந்த மலையை அவங்க செழிப்பாக்கிடுவாங்க. இயற்கையை மீட்டுருவாக்கம் செய்திருவாங்க. அப்போ வானுயர்ந்த மரங்களை அங்க நடுகிற பொழுது மலை வளத்தை நம்மளால பெருக்க முடியும். மலை வளங்களை பெருக்கும் பொழுது நீர்வளத்தை பெருக்க முடியும். நீர்வளத்தை பெருக்குவதன் மூலம் வேளாண்மை உற்பத்தியை பெருக்க முடியும். வேளாண்மை சார்ந்த தொழில்களை பெருக்க முடியும். அது சார்ந்த மதிப்பு கூட்டல் தொழிற்சாலைகளை உருவாக்க முடியும். ஆடு மாடு வளர்த்தலை ஊக்குவிக்க முடியும். அப்ப இந்த மாதிரி செயல்களை வருகிற பொழுது தொகுதியினுடைய தற்சார்பு வாழ்வு நிலை வந்து மாற்றத்துக்கு உட்படுத்தப்படும். இதோட சேர்ந்து கல்வி, மருத்துவம். இங்க வந்து தொகுதியில வந்து தரமான மருத்துவம் இல்ல. எதுனாலும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு போகணும் அல்லது மதுரைக்கு போகணும். இப்ப என்னன்னா, ஒரு சாதாரண நோய் போல எல்லாருக்கும் ஒரு சளி, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போல இன்னைக்கு எல்லா மனிதர்களுக்குமே வந்து சிறுநீரக கோளாறு என்பது சர்வசாதாரணமா மாறிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்க, சுத்திகரிப்பு செய்யணும். ரத்த சுத்திகரிப்புக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு போவாங்க. எளிய மக்கள் அரசு மருத்துவமனை தான் அணுக முடியும். ஆனா அங்க போனா அவங்கள்ட்ட அதற்கான வசதிகள் கிடையாது. உடனடியா நீங்க மதுரைக்கு போங்க. மதுரைக்கு 15 நாளுக்கு ஒரு முறை, மாதத்துக்கு 2 முறை நீங்க வந்து சுத்திகரிப்புக்கு அங்க போங்க அப்படின்னு சொல்லி போகும்போது மக்கள் வந்து அந்த பயண செலவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, தூரம் பயண செலவு இருக்குல்ல, அதை சங்கடப்பட்டுக்கிட்டு அங்க போகாம கடைசியா இறந்து போறாங்க. இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சராசரி இறப்பு வயதுங்கிறது 40 வயது ஆயிருக்கு. பெற்றவர்கள் எதுக்கு பிள்ளையை பெற்று வளர்ப்பாங்க அப்படின்னா, எனக்கு கொல்லி வைக்க ஒரு பிள்ளை வேணும்னு பெருமையா சொல்லுவாங்க கிராமங்கள்ல. ஆனா இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, தான் பெற்ற பிள்ளைக்கு பெற்றவர்களே கொல்லி வைக்கக்கூடிய கொடுமையான சூழல் இங்க சமூகங்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. இது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய மிக கடப்பும் பொறுப்பும் ஒரு சமூகத்தில் பிறந்திருக்க எளிய மனிதனா எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாவற்றையும் சரி செய்யணும். அதுக்கு ஒரு தரமான அரசியல் இங்க இருந்தா மட்டும்தான் சரி செய்ய முடியும். கட்டுக்கடங்காத கஞ்சா, போதைப் பொருள் எளிமையா எல்லா இடத்துலயும் கிடைக்குது. கனிம வள கொள்ளை யாரும் கேட்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. இது எல்லாவற்றையும் சரி செய்யறதுதான் ஒரு 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 தமிழ் மகனா எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பா இதை நான் நினைக்கிறேன். அதான் நான் முதல்ல சரி செய்வேன். ரொம்ப வருத்தமா இருக்கு கேட்கறதுக்கு. எல்லாம் மாறும்ன்ற நம்பிக்கையோட பயணிப்போம். போன சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் நீங்க தொகுதியில பாக்குற மாற்றங்கள் என்ன? நாம் தமிழர் கட்சிக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? கடந்த சட்டமன்ற தேர்தல்ல பயணிக்கிற போது மக்கள் வந்து இவங்களும் ஒரு கட்சிப்பா ஏதோ போறாங்கப்பா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம பேசுற பேச்சுகள் அல்லது நிலம் மண் சார்ந்து மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்து அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்து பேசும்போதெல்லாம் கூடி நின்று ரசிச்சுட்டு கை தட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. இவங்களால அதெல்லாம் செய்ய முடியுமா? ஒரு பெரிய
பெரிய ஆளுமை, இங்க 30 வருஷமா சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு அப்படின்னு ஏளனமா பார்த்துட்டு போனாங்க. ஆனாலும் மக்கள் நம்பிக்கை ஒரு 18,000 பேர் வாக்கு செலுத்தினாங்க. இப்ப இந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு, கடந்த 5 ஆண்டு கால நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள், இது எல்லாவற்றையும் பார்த்துட்டு மக்கள் இப்ப நம்ம பக்கம் திரும்புறாங்க. ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஒரு பற்று இருக்கு. நான் நான் தனியா ஒரு மகிழுந்து வச்சோ அல்லது தனியா பயணிக்கிறது கிடையாது. எப்போதும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொது போக்குவரத்துல தான் நான் பயணிப்பேன். பேருந்துல அல்லது நடந்து போறது அல்லது இருசக்கர வாகனம் அந்த மாதிரி தான் நான் போவேன். அப்படி பார்க்கும்போது அந்த இடங்கள்லாம் மக்கள் நம்மளை பார்த்து பூரிப்போட, நமக்கு நமக்கு யாருன்னே தெரியாத மக்கள் கூட நம்ம நேர்ல பார்த்து பூரிப்போட வரவேற்று, விட்டுறாதீங்க தம்பி விட்டுறாதீங்க, இதெல்லாம் சரி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது மக்கள் மக்கள் நம்ம மீது நம்ப தொடங்கி இருக்கிறார்கள். அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த சிறிய சிறிய நம்பிக்கைக்கு நம்ம இன்னும் கூடுதலா உழைக்கணுங்கிற ஒரு ஆத்ம தேடல் நமக்குள்ள இருக்கு. ரொம்ப சந்தோஷம். திமுக, அதிமுக மாதிரி பணபலம் படைச்ச கட்சிகள் ஒரு பக்கம் கோடி கோடியா பணம் செலவு பண்ணிட்டு இருக்கு. திரை கவர்ச்சியை அடிப்படையா வச்சிருக்க தாவேகா ஒரு பக்கம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இந்த மாதிரி திரை கவர்ச்சியோட வரக்கூடிய ஒரு புது கட்சிகள் ஒரு பக்கம் வருது. இந்த மாதிரி இருக்கிற களம் உங்களுக்கு எப்படிப்பட்ட சவாலா இருக்கு? திமுக, அதிமுக அல்லது புதுசா வர தாவேகா அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வர்த்தக அரசியல், வியாபார அரசியல். அவங்களுக்கு இந்த பதவி அல்லது இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சேவையெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இது ஒரு வியாபாரம். முதலீடு போடுவாங்க, திருப்பி அதை அறுவடை செய்வாங்க. இதுலதான் அவங்களுக்கு எல்லாம் போட்டி. ஆனா நாம் தமிழர் கட்சி கொள்கை அரசியல், சேவை அரசியல். அப்ப இந்த கொள்கை அரசியல், சேவை அரசியல் மக்கள்கிட்ட தனித்துவமா தெரியுது. இவங்க எத்தனை பேர் வேணாலும் வரட்டும். கடந்த தேர்தல்ல மக்கள் நீதி மையம் வந்தாங்க, இந்த தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் வர்றாங்க. இவங்க யார் வேணாலும் வரட்டும். ஆனால் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய தத்துவத்துக்கும் கொள்கைக்கும் இவர்களால போட்டி போட முடியுமா அப்படின்னா சத்தியமா இல்லை. அவர்களும் ஒரு வர்த்தக அரசியலுடைய ஒரு பிரிவு தான், வியாபார அரசியலுடைய ஒரு பிரிவு தான். They are doing the politics in business. But நாம் தமிழர் கட்சி is doing the politics for service. இதுல அவங்களால கம்பீட் பண்ணவே முடியாது, போட்டி போடவே முடியாது. அதனால அவங்க நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நாம் தனித்து பயணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலமரம் நாம் தமிழர் கட்சி. ஆலமரம் ஏன் சொல்றோம்னா 24 மணி நேரம் உயிர்காற்றை கொடுப்பது ஆலமரம் மனிதர்களுக்கு. அதுபோல ஆங்காங்கே எல்லா இடத்துலயும் அந்த ஆலமரம் இருக்காது, அங்கங்கே 1-2 தான் இருக்கும். ஆனா கருவேல மரம் ஊர் பூரா இருக்கும். இந்த கருவேல மரத்தினால ஒரு பயனும் கிடையாது. ஆனா இந்த ஆலமரம் எங்க இருந்தாலும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் தூய காற்று, ஆக்சிஜன் கொடுத்து இயற்கை சமநிலையை, வாழ்வியல் சமநிலையை உருவாக்கி கொடுக்கும். அதுதான் நாம் தமிழர் கட்சி. அதனால இவர்கள் எல்லாம் பெரிய பொருட்டல்ல. இவர்களால நம்மளுடைய வெற்றியோ சாதனையோ தடைபடும் அல்லது நம்மளுடைய பயணம் ஒரு தேக்கத்தை சந்திக்கும் அப்படிங்கறதெல்லாம் சத்தியமா கிடையவே கிடையாது. இன்னும் வீரியமடையும். இந்த மக்களிடத்துல யார் உண்மையானவர்கள் என்பதை இவர்கள் நமக்கு வெளிக்கொண்டு காட்டி விடுவார்கள். அதற்கு அவர்கள் நமக்கு துணை நிற்கிறார். இந்த மக்களுக்கு இவங்க இலவசங்கள் இந்த மாதிரி கொடுத்து அவங்களோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிறாங்க. வாக்கு செலுத்துற நேரத்துல வாங்கின பொருளுக்காக நன்றியோட இருக்கிறதா நினைச்சு மக்கள் வாக்கு அவங்களுக்கு செலுத்துறதும், நீங்க தமிழ் தேசிய அரசியல் கருத்தியல்களை கொண்டு போய் இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில உங்களால தமிழ் தேசிய அரசியலும் அவர்களோட கருத்துக்களும் மக்கள் கிட்ட கொண்டு போக முடியுதா? அதை பத்தி நீங்க பேசும்போது மக்கள் உங்களை எப்படி வரவேற்பு? நிச்சயமா கேட்பாங்க. நீங்க நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க இல்லையா, தான் பெற்ற பிள்ளைக்கு தானே இன்னைக்கு புள்ளி வைக்கிறாங்கல்ல. இந்த விஷயம் எல்லாம் மக்கள்கிட்ட பேசும்போது அது உணர்வு பூர்வமா போகும். இதை விட பெரிய கொடுமை என்னது, பிறப்பு விகிதம் குறைஞ்சு போச்சு தமிழ்நாட்டுல, குறிப்பா கிராமப்புறங்கள்ல. இன்னைக்கு சின்ன சின்ன கிராமம், ஒரு 5000 குடும்பம் 10,000 குடும்பம் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல கூட ஃபெர்டிலைசர் சென்டர், ஆர்டிபிஷியல் ஃபெர்டிலைசர் சென்டர் வந்துருச்சு. அப்ப இதெல்லாம் கேள்விக்கு உட்படுத்துறோம்ல. உணவு சரியா இல்ல, விஷமாயிருச்சு, காற்று நஞ்சாயிருச்சு, 40 வயசுல உனக்கு சிறுநீரக கோளாறு வருவதற்கான காரணம் என்ன, நீ குடிப்பது தண்ணியே இல்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது இவன் கொடுக்குற காசெல்லாம் அங்க ஒண்ணுமே இல்லை. இங்க 1000 கொடுக்கலாம், 2000 கொடுக்கலாம். ஆனா குடிப்பதற்கு தண்ணீர் 15 நாளைக்கு ஒரு முறை வருது. இதை யார் சரி செய்வா? வருகிற தண்ணீரை குடிக்க முடியுதா? எல்லோரும் காசுக்கு வாங்கிதான் அந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்று யாரோ விற்கிறாங்க, அதை வாங்கி குடிக்கிறாங்க. அது உண்மையிலே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரா? இந்த கேள்வி எல்லாம் மக்கள்கிட்ட முன் வைக்கும் போது அவர்கள் இன்னும் வெறி கொண்டு திசை திரும்புறாங்க. அதனால இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்ப நாங்க கடந்த வாரம் ஒரு பேருந்து நிலையத்தை அரசு திறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. எங்க பேருந்து நிலையம் நான் எதிர்த்து சண்டை போடும்போது மக்கள் மக்கள் கைதட்டி ரசிக்கிறாங்க, நம்மளை வரவேற்கிறாங்க.
ஆனா அந்த திமுகவை சேர்ந்த அதிமுக சேர்ந்த அந்த 4 பேர் தான் நம்ம கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. மிகப்பெரிய கலவரம் வந்துச்சு, சண்டை வந்துச்சு. ஆனா நம்ம எதிர்த்து நின்னு அடிச்சோம். அடிச்சவங்க போயிட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம மக்களுக்கு உண்மையை சொல்றோம். உண்மையை சொல்ற பொழுது மக்கள் நம்ம பக்கம் நிக்கிறாங்க. இதை கேட்பதற்கு யாரும் இல்லைன்னு நினைச்சோம். நீங்களாவது இருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துறாங்க. துணிஞ்சு நில்லுங்க, உங்க பின்னாடி நாங்க இருக்கிறோம்னு சொல்றாங்க. அதனால இந்த காசு, பணம் ஒரு சலிப்பு வந்துருச்சு மக்கள்கிட்ட. ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது அப்படிங்கிறலாம், இவன் கொள்ளையடிச்சதை தானே கொடுக்குறான், நம்ம வாங்கிட்டு இரவு நல்லவனுக்கு போடுவோம். இப்ப நாங்க எங்களோட பரப்புரையே நீங்க தன்னுடைய வயிற்று பசிக்காக எவனாவது ஒருத்தன் திருடலாம் அப்படின்னா அவனை திருடன், கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லி அவனை நீ விரட்டுற, திட்டுற. ஆனா ஒருத்தன் வருஷம் பூரா உன்னுடைய வாக்கை வாங்கி உன்னுடைய அதிகாரத்தை வாங்கிட்டு வாழ்நாள் பூரா உன்னை திருடிக்கிட்டே இருக்கான், ஏமாத்திக்கிட்டே இருக்கான். அவனை நீ அமைச்சர்னு சொல்றியே, மாவட்ட கவுன்சிலர்னு சொல்றியே, நீ ஒரு எம்எல்ஏன்னு சொல்றியே, இதெல்லாம் உனக்கு அநாகரியமா இல்லையா? அவனை திருட்டு பையன்னு சொல்லு, பெரிய கொள்ளைக்காரன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது மக்கள் நம்மளை பாக்குறாங்க. இவன் என்னடா இவ்வளவு அழுத்தமா பேசுறாங்க, இவ்வளவு நேர்மையா இருக்கிறாங்க அப்படின்னு போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறகு. இந்த தேர்தல்ல தமிழ் தேசிய அரசியல இன்னும் முழுசா உள்வாங்காத வாக்காளர்களும் நடுநிலை வாக்காளர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னா ஏன்னு ஒன்றே ஒன்றுதான், சுவாசிக்க காற்று இல்ல, குடிப்பதற்கு நீர் இல்ல, வாழ்வதற்கான சூழல் இந்த பூமியில இல்ல. குறிப்பா தமிழ்நிலம் பாலைவனமா மாறிடுச்சு, சற்றேறக்குறைய மாறிடுச்சு. இன்னைக்கு காவிரி தமிழ்நாடு முழுக்க காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், தமிழ்நாடு முழுக்க வைகை கூட்டு குடிநீர் திட்டம் என்று கொண்டு போறாங்க. ஆனா அந்தந்த நிலத்தினுடைய நீர் எங்க? அந்தந்த நிலத்தினுடைய நீர் இருந்தா மட்டும்தான் அங்கே மரங்கள் இருக்கும். மரங்கள் இருந்தாதான் காற்று. அப்ப இது எல்லாமே இன்னைக்கு நீரை இங்கிருந்து கொண்டு போய் சேர்த்த முடியும், காற்றை இங்கிருந்து கொண்டு வருவாங்க. எல்லாமே நஞ்சா மாறிடுச்சு. அதனால அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படும். சூழலியல் சார்ந்த அரசியலை பேசுற ஒரே ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அப்ப இது இது பண்ணி கொண்டு போய் சேர்க்கும், மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துது. அதனால கட்சியினுடைய வளர்ச்சி அல்லது கட்சி மீது மக்கள் பருக அந்த பார்வை, அல்லது இது சரி செஞ்சே ஆக வேண்டும் என்கிற அந்த வெறி மக்கள்கிட்ட இருக்கு. அதை நோக்கி வர்றாங்க. அதனால அவங்க கட்டாயம் நாம் தமிழர் கட்சி நோக்கி தான் வருவாங்க. உங்க தொகுதியில பிற மொழியாளர்கள் வரவு எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்கு? ஆத்தூர் தொகுதினால பிற மொழியாளர்கள் தொகுதி தான். முழுக்க முழுக்க கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு பகுதியில தான் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். இப்ப நாங்க அவங்கள்ட்ட பரப்புற பொழுது திராவிடம் என்னுடைய தாய்மொழியை அழிச்சு, என்னுடைய வாழ்வியல் முறையை, பண்பாட்டை அளித்தது நாங்கள் தமிழர்கள். நாங்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழர்கள்னு சொல்றோம். கன்னடர்களாகிய உங்களுடைய தாய்மொழியும் திராவிடம் அளிச்சிச்சு. உன்னுடைய தாய்மொழியிலிருந்து உன்னை வெளியேற்றி விட்டு நீ தமிழ் படின்னு உன்னை வெளியே கொண்டு விட்டுச்சு. உன்னுடைய பண்பாடும் கலாச்சாரம் இங்கே இல்ல. அதே போல தெலுங்கை, அதே போல மலையாளத்தை, இது எல்லாவற்றையுமே அழிச்சிருச்சு. ஆனா நீ உன் தாய்மொழியை படிப்பதற்கான சூழலை நாம் தமிழர் கட்சி உருவாக்கி கொடுப்போம். நீ உன் தாய்மொழியிலே பேசு, உன் பண்பாட்டோட வாழு, நாங்கள் உங்களை செழிப்பாக வாழ வைக்கிறோம் அப்படின்னு பேசுகிற பொழுது, ஆமா நான் என் தாய்மொழி தெலுங்கு தானே, என்ன வெங்கன்னு வெளியேற்றிட்டான்ல, அவன் என்னை தெலுங்குன்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு அவங்களே கேள்விக்கு உட்படுத்துறாங்க. அதை கடந்து இந்த சூழலியல் அரசியலின் காரணமாக நாம் தமிழர் கட்சி மீது பெரிய பற்று. இங்க கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறாங்க. நிறைய பேர் பயணிக்கிறாங்க. அவர்களே வாக்கு சேகரிக்கிறாங்க. நீங்க வாங்க, அங்க பேசுங்க, இங்க பேசுங்க, மக்கள்கிட்ட இதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க, அவங்களே பல விடயங்களை நமக்கு சொல்லி கொடுத்து இப்படி செய்யுங்கன்றாங்க. கடந்த தேர்தல்ல தெலுங்கை தாய்மொழியாக கண்ட ஒரு சில கிராமங்கள்ல எல்லாம் எங்களை விட, ஆனாலும் அதை எதிர்கொண்டு நாங்க உள்ள போனோம். கிராமங்களுக்கு உள்ள போய் நாங்க பரப்புரை செஞ்சோம். இந்த தேர்தல்ல அங்க 100க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் வந்துட்டாங்க. அப்ப இப்படி தேவை இருக்கு. மனிதர்கள், இது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசும்போது இங்க தேவை இருக்கு. மொழி என்பது ஒரு பெரிய தடை இல்லாம. அடுத்த கேள்விக்கான பதில் ஓரளவுக்கு நீங்க இப்பவே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நான் அந்த கேள்விக்கு போயிடுறேன். நீங்க ஆட்சிக்கு வந்தா மற்ற மொழி இனத்தவர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளரா இருப்பீங்க? நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுறது. இங்க மொழி பாகுபாடு அப்படிங்கிறது, எங்கள் மொழிக்கு நாங்கள் உயிராக இருக்கிறோம், இன்னொருவருடைய தாய்மொழியை நாங்கள் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை. அவர்கள் அந்த தாய்மொழியை படிப்பதற்கான சூழலை, அவர்களுடைய கலாச்சார பண்பாட்டத்தில் வாழ்வதற்கான சூழலை நாம் தமிழர் கட்சி, குறிப்பாக நாங்கள் அதை ஏற்படுத்தி கொடுப்போம். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் என்பது மொழிவழி தேசிய இனங்களின் உரிமைக்கான அரசியல். தமிழ் மொழி பேசுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, உலகில் வாழுகிற ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனங்களுடைய உரிமைக்கான அரசியல். அதனாலதான் சிரியாவில் ஒரு இனம் பாதிக்கப்படுகிற பொழுது நாம் இங்க போராடுறோம். ரோஹிங்கியோ இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படும் போது நாம இங்க போராடுறோம். உலகின் எந்த இடத்துல பாலஸ்தீனியர்கள் பாதிக்கப்படும் போது நாம இங்க எதிர்த்து குரல் கொடுக்கிறோம். ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல்.
மொழிவழி தேசிய இனங்களுடைய உரிமை என்பது மிகவும் அவசியமானது. அது ஒன்றுதான் அந்தந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்வியலை பாதுகாக்கும் என்பதுல, அரசியல் உரிமையை பாதுகாக்கும் என்பதுல நாம தெளிவா இருக்கிறோம். அதனால கூட பயணிக்கக்கூடிய சக மொழிவழி தேசிய இனங்களை நம்ம ஒருபோதும் பகைக்கு உள்ளாக்க மாட்டோம். அவருடைய வாழ்வை பாதுகாப்பாக வாழ வைப்பதற்கு நாம் துணையாக ரொம்ப மகிழ்ச்சி. இது நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். கடைசியா ஒரு கேள்வி. உலக தமிழ் உறவுகளுக்கு நீங்க சொல்ல விரும்புவது ஏதாவது இருக்கா? உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழர்கள் தமிழர்கள் தான். இந்த தமிழர்கள் என்ற தேசிய இன உணர்வோடு நாம் பயணிக்கிற போதுதான் தமிழர்களுக்கான ஒற்றுமை பிறக்கும். அதை நாம் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும். இந்த அரசியல் விடுதலை என்பது தமிழ் நிலத்தில் வாழுகிற தமிழர்களுக்கான அரசியல் விடுதலையோ அல்லது ஈழத்தில் வாழுகிற தமிழர்களுக்கான அரசியல் விடுதலையோ கிடையாது. உலகெங்கும் வாழுகிற ஒவ்வொரு தமிழ் தேசிய இனத்தினுடைய மக்களுடைய அரசியல் விடுதலை. அது ஒன்று இருந்தா மட்டும்தான் நாம் எல்லோரும் இந்த பூமி பந்திலே பாதுகாப்பாக வாழ முடியும். அதை கடந்து இந்த பூமியை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் ஆதி குடிகளான தமிழர்கள் நம்ம கையில தான் இருக்கு. அது ஒண்ணுதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான பொறுப்பும் கடமையும். நாம் எல்லோரும் இணைந்து பயணிப்போம். மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கும். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு உங்க களப்பணிக்கு இடையே நேரம் ஒதுக்கி பொறுமையா தெளிவா பதில் தந்ததுக்கு மிக்க நன்றி. உங்க நல்ல நோக்கங்கள் நிறைவேறவும் தேர்தலில் வெற்றி பெறவும் எங்களது வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.